Good morning to all of you. நான் வந்து ஏற்கனவே ஒரு 28 இயர்ஸ் ஆர்மியில் சர்வீஸ் பண்ணிட்டு தான் ரிட்டையர் ஆனேன். ரிட்டையர் ஆன பின்னாடி ஆல் ஓவர் இந்தியா நான் சர்வீஸ் பண்ணியிருக்கேன். பட் இருந்தாலும் வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு சின்ன கிராமத்தில் இருந்து தான் வர்றேன். அவங்க ஜஸ்ட்டு அவங்க எவ்வளோதான் தெரியும், அவங்களுக்கு ஆர்மியில் சர்வீஸ் பண்ணாப்புல ரிட்டையர் ஆகிட்டாப்புலன்னு எவ்வளோதான் தெரியும். பட் என் மைண்டில் இருந்தது, சரி நம்ம இந்தியா ஃபுல்லாக சர்வீஸ் பண்ணாலும் நம்ம ஊருக்கு வந்துட்டு நம்ம எதுவுமே அவ்வளோ தெரியலை அப்படின்றப்ப, சரி அதுக்கு நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அட்லீஸ்ட் ஒரு குரூப் 2 இந்த லெவலில் சர்வீஸ் வாங்கிட்டு நம்ம ஏரியாவில் போய்ட்டு சர்வீஸ் பண்ணோம்னா அட்லீஸ்ட் அவங்களுக்கு ஏதாவது ஒரு சில ஹெல்ப் பண்ணோம்னா அப்போ தான் நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும்னு நினச்சேன். அந்த மாதிரி நினைக்கிறப்ப சரி இஎஸ்எம் கோட்டாலாம் இருக்குன்னு கேள்விப்பட்டு சீனிவாசன் சாரை வந்து மீட் பண்ணேன். சார் சொன்னார், கண்டிப்பாக உங்களுக்கு கோட்டா இருக்குது, நீங்கள் லைட்டாக கொஞ்சம் எஃபர்ட் போட்டாலே உங்களுக்கு 100% ஜாப் கன்ஃபார்ம்னு சொன்னார். அவருடைய கைடன்ஸில் ப்ரிப்பேர் பண்ணேன். ஆனால் கொஞ்சம் ரொம்ப லாங்காக கேப் இருந்ததுனால இப்போ ஸ்டடி பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் தெரிஞ்சது. பட் இங்கே உள்ள ஃபேக்கல்ட்டியோட அவங்களுடைய கைடன்ஸில் ஓரளவுக்கு நல்லா பண்ணேன். ஒவ்வொரு டெஸ்ட்லேயும் வந்து நான் இருக்கிறதே ரொம்ப லாஸ்ட்டில் தான் இருப்பேன். நான் அப்படி இருந்தாலும் நான் ஒரு டார்கெட் பண்ணேன், ஒரு கீழேருந்து ஒரு மேலே ஒரு 10 பீப்புளை கிராஸ் பண்ணிட்டா கூட டெஃபினட்டாக வின் பண்ணிடலான்ட்டு அந்த மாதிரி ஒரு டார்கெட் வச்சு பிளான் பண்ணிட்டு இருந்தேன். அதே மாதிரி சேம் ஃபைனல் ப்ரிலிம் எல்லாம் கிளியர் பண்ணிட்டேன். ரீச்சர்டு ஜோன்லேயே வந்தாச்சு. வந்துட்டு எக்ஸாமும் எழுதிட்டு வந்தேன். எக்ஸாம் எழுதுகிறப்ப வந்துட்டு எக்ஸாம் ஃபுல்லாக டோட்டலாகவே வந்து காமன் கொஸ்டின் தான் இருந்தது. ஒரு ஸ்கூலில் படிக்கிற மாதிரி ஒரு 10 கொஸ்டினாக வந்துட்டு ஃபுல்லாக தரவு பண்ணி வச்சுருந்தேன். அந்த 10 கொஸ்டின் எதுவுமே வரல. பட் காமனாக இருந்ததை வந்துட்டு இவங்க சார் வந்து டெய்லி நைட்டில் வந்துட்டு அந்த ஒரு டிஸ்கஷனில் சொல்லுவார், எப்படி கொஸ்டின் வந்தாலும் அதை எப்படி டேக்கிள் பண்ணி எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இருந்தார். அந்த ஆங்கிளில் ஃபுல்லாக எழுதினேன். வந்துட்டு ஓரளவுக்கு ஒரு 113 மார்க் கிடச்சது. நாங்கள் இஎஸ்எம் போட்டான்றதுனால அந்த 113 மார்க்கே ஓரளவுக்கு எங்களுக்கு இஎஸ்எம் கவுன்சிலிங்கில் வந்து செகண்ட் டே எனக்கு 15th வந்துட்டு மேக்ஸிமம் பீப்புள் போயிருந்தாங்க. நான் வந்து 18th போயிருந்தேன். ஒரு கம்ஃபர்டபுளாக எப்பவுமே ஒரு நிறையா வேகன்சி இருந்தது, ஒரு 38 வேகன்சி இருந்தது. நான் வந்துட்டு ஒரு ரூரல் பிளான் பண்ணுறதுனால அந்த ரூரல் சைடில் இப்போ ஏதாவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலான்ட்டு மெடிக்கல் அண்ட் ரூரல் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் எடுத்தேன். இந்த எல்லா கிரெடிட்ஸ் வந்துட்டு டெஃபினட்டாக நம்ம ஜேஎஸ்ஆர் அகாடமிக்கும் போகும். ப்ளஸ் எங்கள் என்னோடய ஃபேமிலிக்குமே இது வந்துட்டு கொஞ்சம் நான் டெடிகேட் பண்ண விரும்புகிறேன். ஏன்னா அவங்களுமே நிறையா ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க. இந்த வயசில் நான் படிக்கிறேன் இருந்தாலும் அவங்க எதுவுமே வந்துட்டு ஒரு ஃபீல் பண்ணாமல் மோட்டிவேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்காக அவங்களுக்கும் டெடிகேட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ வெரி மச்.